சீமானுக்கு தெரியாதா? அவரோட நாங்க இருந்தோம், அப்படி ஒன்னா படுத்தோம், ஒன்னா தூங்கணும், நக்கணும்னு வச்சுட்டுப்பான். அது இங்க இருந்துட்டு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வெறி வன்மம் யாருக்கா? நம்மை விட்டால் எவருக்கும் நாதி கிடையாது. எங்கடா இருக்கான்? இங்கதான்டா இருக்கான், பக்கத்துலடா உட்காந்துருக்கான். எதிரி எப்பவும் தூரம் இருக்கான், துரோகி எப்பவும் பக்கத்துல இருக்கான். அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம்லாம்? வெறி வன்மம், அதை ஏத்திக்கணும். சோறு வருதா படக்கணும். இந்த படத்தை ஒரு தடவை பாரு, பாரா எலும்பு கூடையை இறுக பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாரா. தாயை பற்றி, தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாரோட அணைஞ்சு கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை. அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரினத்தையும் பற்றி நில்லுங்கள். ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்கும் வழியே கிடையாது. நீ ஒண்ணு கவனிச்சுக்க, எல்லா சாதிக்கும் தலைவர் தான், எல்லா மதத்துக்கும் தலைவர் தான். ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல்லு. ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இருக்கானா? இல்லை. யாருக்கா? நம்மை விட்டால் எவருக்கும் நாதி கிடையாது. கோணாருக்கு தலைவர், தேவருக்கு தலைவர், நாடாருக்கு தலைவர். நாடாரை அடித்தால் கோணாருக்கு கண்ணீர் வராது, கோணாரை அடித்தால் தேவருக்கு வராது, தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார். ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அனுபவம். இந்துவை அடித்தால் இஸ்லாமியர் கண்கலங்க மாட்டார், இஸ்லாமியர் அடித்தால் இந்து வருத்தப்பட மாட்டார். ஏனால் அடிப்பவரே அவராதான் இருப்பார். இதில் யார் முதுகில் அடிபட்டாலும் முதலில் வெடித்து துடித்து தடுக்க போராடி கலங்கி நிற்பவர்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் தான் என்பதை தமிழ் சமூக தம்பிதங்களில் சொல்லி. இது வெறும் அற்ப அரசியல், ஓட்டுக்காக நிற்கிற அரசியல் இல்லை, மாபெரும் அரசியல் புரட்சி. அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன். தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை என் உடன் பிறந்தானே. ஒரே நிலம் பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது. நிலம் ஒன்று, நிறம் ஒன்று, ஆனால் இது நெல், இது புல். விளங்குதுன்னு நினைக்கிறேன், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம் இனத்தில் பிறந்திருப்பான், ஆனால் அவன் இனத்துக்காரன் இல்லை. அது நல்லா கொஞ்சம். எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம். துரோகி எங்கடா இருக்கான்? இங்கதான்டா இருக்கான், பக்கத்துலடா உட்காந்துருக்கான். எதிரி எப்பவும் தூரம் இருக்கான், துரோகி எப்பவும் பக்கத்துல இருக்கான். தலைவன் என்ன சொல்றான்? இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எங்க இருக்கான்? பக்கத்தில் இருக்கான். எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான், துரோகி எப்பவும் உன் பலகீனத்தையே குறிவைப்பான். சீமானுக்கு தெரியாதா? அவரோட நாங்க இருந்தோம், அப்படி ஒன்னா படுத்தோம், ஒன்னா தூங்கணும், நக்கணும்னு வச்சுட்டுப்பான். அது இங்க இருந்துட்டு எதிரி கவனமா இருப்பான். அவன் என்ன செய்வான்னு தெரியலையே. ஐயோ என்ன பண்ற? ஐஎஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார், வீடு வீடுக்கு போக சொல்றாரு சார். அப்ப நீனும் போயா? அதான நடந்துட்டு இருக்குது, அதான் நடந்துருக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள் இந்த தருணத்தை, இந்த வரலாற்று வாய்ப்பை என் தம்பி மருத்துவர் கார்த்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு. இதை விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா கஷ்டம். தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது, தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது. அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம். இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்கு. இந்த கீழடி வச்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுறான்? அது தமிழர் நாகரிகம்னு அங்கீகரிக்க மாட்டானா ஒருத்தர்? இது என்ன கொடுமை வருது? நான்லாம் வந்தேன்னா ஆப்பிரிக்க நாகரிகம் சொல்லிட்டு போயிடுவேன். போடாது ஆப்பிரிக்க நாகரிகம் எப்படி இருக்கு பாரு. இப்போ வர்றாப்புல, நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா, நம்ம பாட்டை ராஜேந்திர சோழனை. அவன் கட்டுன நாகநாதர் கோயில செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க. ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு நாகநாதருக்கு, செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க. யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது, தொன்ம அடையாளங்களை, பழமையான அடையாளங்களை பாதுகாப்பதில்
இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு என்று. நம்ம பாட்டம் கட்டின கோயில் செங்கல்களாக பிரித்து அடுக்கப்பட்டது. நாளைக்கு வந்து என்ன பேசுவார் 1000வது ஆண்டுல? இந்து எம்பரர், இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன்லாம். அவன் காலத்தில் இந்த நாடு எது, இந்தியான்னு ஒரு நாடு எது, இப்படி ஒரு சொல்லு எது, மதம் எது? அவன் சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள். அப்ப சிவன் பெருமாள் திருமால் என்ன கடவுள்? ஏன் அந்த கேள்வி எழல? முருகன் தமிழ் கடவுள். சிவன் யார்? நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தனா ஓலாய் வர. திருமால் யார்? முதல்ல சொல்லு. யாரோட இறை? சிவனை நீ ருத்ரன் என்று மாத்தினால் சிவன் ஓலாய்வனா? சிவன் யார்? யார்? யாரோட இறை? பதில். அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம், பழைய காலத்தில் கூட்டம். இழந்த எங்கள் பண்பாட்டை, நிலத்தை, வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மானத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த மண்ணிலே கிளர்ந்து நிற்கிறோம். சும்மா போறவரெல்லாம் தன்மையப்படுத்திக்கிட்டு நீ வேணா பாரு, நாளைக்கு சொல்றாரா இல்லையா ராஜேந்திர சோழன் அவர் சொல்லுவார். அவ்வளவு போற்றுதற்குரிய பெருமகன் அவர் என்றால் இந்திய கப்பற்படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படைன்னு வச்சுட்டு போகலாமே. ஏன்னா இந்த நாட்டில் முதலாக கப்பல் படை வச்சிருந்தவன் அவன்தான். நான் கூட சொன்னேன், பிரணாப் முகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும்போது இந்த நாட்டுக்கு ஒரு கப்பலுக்கு அர்ஜுனான்னு பெயர் வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன்னாரு. நான் ஒருத்தன் தான் கேட்டேன், நீ அந்த கப்பலுக்கு அரசேந்திரன் பெயர் வச்சிருக்கணும். அவர் வில்லம்பு வச்சு சண்டை செஞ்சார் அர்ஜுனன். அப்படி பார்த்தா நீ ஏவுகணை வெடிகணைக்கு நீ வந்து அர்ஜுனான்னு கூட பெயர் வச்சிருக்கலாம். அவரே சொல்றார் அந்த நிகழ்ச்சி, இந்திய கப்பல் படையின் முன்னாடி அரசேந்திர சோழன் என்று பிரணாப் முகர்ஜி பேசுனது இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? நீ அரசேந்திர சோழன் தானே பேர் வச்சிருக்கணும். என்ன சேட்டை பிரதமர் சொல்லிட்டாரு அப்படின்னு. எப்படி? செஞ்சியில் இருக்க நம் கோட்டைய ஆனந்த கோன் மகன், கிருஷ்ண கோன் மகன், கோனேரி கோன், அவனுடைய வாரிசுகள் 300 ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமாக வைத்து ஆண்டுகான். என் பாட்டை, என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தளம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது. அத பிரதமர் சொல்லிட்டார் அப்படின்னு. பிரதமர் சொல்லிட்டார் எப்படி? அரசியல் நிலைப்பாடு, அரசியல் கோட்பாடு வேறு, கருத்து முரண் வேறு, மானுட வெறுப்பு வேறு, மானுட பற்று வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான், எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கிறவன். 36 லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரனும் பேத்தியிலும் போட்டதற்கு, அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரனும் பேத்தியும் போட்டதற்கு, பிஜேபியில் இருக்கிறவன் போட்டதற்கு, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரனும் பேத்தியும் போட்டது இருக்கு. 36 லட்சம் 26ல 1,20,00,000 26 லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது.